தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா, கோவையிலேருந்து ராமேஸ்வரம் ஒரே நாளில் போயிட்டு வந்தேங்க. அந்த கதையை தான் சொல்ல போகிறேன். திடீர்னு முடிவு செஞ்சு கிளம்புனோங்க. கோவையிலேருந்து ரயில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ரயில் கிடைக்கலைங்க. கோவையிலேருந்து மதுரைக்கு ரயிலில் போக முடியலன்னு சொல்லி கோவையிலேருந்து மதுரைக்கு காரில் போய் கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து ரயிலில் போய்க்கலான்னு முடிவு பண்ணோங்க. மதுரையிலேருந்து ரயிலில் போய்க்கலான்னு முடிவு பண்ணினோங்க. கோவையிலேருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டோங்க. மதுரைக்கு 12:30க்கு வந்துட்டோங்க. 1:30க்கு தான் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் திருப்பதி ட்ரெயின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே புக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோங்க. கரெக்டாக ட்ரெயினும் வந்துச்சு. ட்ரெயின் ஏறிட்டோம். இரவு நேர பயணம். பாம்பன் பாலம் வரும்போது நடுக்கடலில் பயமாக த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. காலையில் 4:30க்கு ராமேஸ்வரம் வந்துட்டோங்க. அங்கேருந்து ரூம் கேட்டு விசாரித்தா சீசன் டைம் சொன்னாங்க. 4000 5000ன்னு சொன்னாங்க. சரி, கோயிலுக்கு பக்கத்தில் போய் விசாரித்தோன்னா ஏதோ கம்மி பண்ணுவாங்களோ என்னமோன்னு சொல்லி அங்கே போய் கேட்கலான்னு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டு விசாரித்தோம். ஒரு வண்டிக்கு தலைக்கு 100 சொன்னாங்க. சரி, இன்னொரு வண்டி கூப்பிட்டு 2வது வண்டி விசாரித்தா அவங்க 250 சொன்னாங்க. கடைசியில் ஒரு வழியாக வடக்கு வாசல் போகிறதுக்குங்க 100 பேசி முடித்தோங்க. அங்கேருந்து போய் ரூம் விசாரித்தா 3000 4000 தான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நண்பர் மூலயமா 3 பெட்ரூம் 1500 கிடச்சிதுங்க. அது கோயிலுக்கு 100 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருந்ததுங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து குளிச்சுட்டு ஒரு 8 மணி சுமாருக்கு கிளம்புனோங்க கோயிலுக்கு. போய் கடலில் போய் குளிச்சுட்டு ஈர துணியோடு 27 தீர்த்தம் ஊற்றி வந்தோங்க. அங்கேருந்து தலைக்கு 250 கொடுத்தா சீக்கிரம் போயிடலான்னு சொன்னாங்கங்க. அதனால் தலைக்கு 250 கொடுத்து தீர்த்தம் ஊற்றிட்டு வந்தோங்க. வெளியே ஈர துணியோடு சாமி தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் துணியை மாற்றிட்டு வந்தோங்க. சாமி தரிசனம் செஞ்சோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன, அங்கே ஹிந்திக்காரங்க மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. கடலில் அவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. கோயில் சைடு கடல் சைடு எல்லாமே அவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. ரூமுக்கு 12:30க்கு ரூம்லேருந்து கிளம்பணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பணுன்னு சொல்லிட்டு கிளம்புனோங்க. எங்களுக்கு 2:10க்கு ட்ரெயினுங்க. நாங்கள் இங்கேருந்து 2 மணிக்கு கிளம்புனோன்னே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்றதுக்கே 2:08 அந்த சுமாருக்கு ஆயிடுச்சு. ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோங்க நாங்கள். சரி, என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு யோசிக்கும்போது சரி, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஓய்வு அறைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு 30 ஏசி ரூம்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்புறம் டிக்கெட் எடுத்து ரெஸ்ட் எடுத்தோங்க. அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு 4:30க்கு ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு ட்ரெயினுக்கு புக் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துருந்தோம். ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் ஏறிட்டோம். கரெக்டாக போய் ஒரு 8 மணி 9 மணி சுமாருக்கு மதுரையில் போய் ட்ரெயினில் இறங்கிட்டு கார் எடுத்து 12 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. இதான் ஒரே நாளில் போய் ராமேஸ்வரம் போயிட்டு வந்த ஸ்டோரிங்க. ஹிந்துவாக பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக காசி ராமேஸ்வரம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க. எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நமக்கு நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. ராமேஸ்வரத்தில் பெரியவங்களுக்கு இந்த மோட்ச தீபம் ஏற்றுறது, இந்த ஆத்மா சாந்தி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் முடிஞ்சால் போய் சாமி கும்பிட்டு அது மோட்ச தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையாதவங்களுக்கெல்லாம் சாந்தி அடைஞ்சிருவாங்க.
போயிட்டு வாங்க. ராமர் பாதம் இருக்குது அங்கே. ராமர் வந்துட்டு போன அந்த பாதம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நிறையா இடங்கள் சுற்றி பார்க்குறக்கே அங்கே நிறையா இருக்குங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.